ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த டிப்ஸ் பிடிச்சினா மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் டிப்பு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி வெஜிடபிளாக வாங்கினா இந்த மாதிரி கவருங்களாம் கிடைக்கும். இது வந்து நிறைய பேர் வந்து நம்ம குப்பையெல்லாம் போடுறதுக்கு, அதாவது டஸ்ட்பின் கவராக யூஸ் பண்ணலாம். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபர்பஸ்க்காக நம்ம வேறு எதுக்குன்னா யூஸ் பண்ணுவாங்க. அந்தமாதிரி நம்ம இந்தமாரி கவர் சேர்த்து சேர்த்து வைக்கும்போது ரொம்ப குப்பையாக அடைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்தமாரி வாட்டர் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. மேலே எல்லா கவருமே இப்போ நான் வீடியோவில் காட்டின மாதிரி எல்லாமே போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய நல்ல தின்னான கவர் எடுத்து அதுக்கு மேலே இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான். உள்ளே இருக்க இந்த இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். வாட்டர் பாட்டிலும் போடலாம். இதுமாரி ஃப்ளாஸ்க் இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்தமாரி மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா கீழே நம்ம வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு எடுத்துருக்கோம்ல, இது வழியாக வந்து நம்ம வேணும் போது அப்பப்போ கவரை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு குப்பை அடைஞ்ச மாதிரி நிறைய கவர் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரே கவரில் அழகாக போட்டு வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், பேக்கெட்டில் வந்து கோதுமை மாவு வாங்கினாலும் சரி, நம்ம அரைச்சாலும் சரி, கோதுமை மாவுலாம் வந்து சீக்கிரமாக வண்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு பிரியாணி இலையே இந்த மாதிரி அந்த மாவுக்குள்ளே இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் உப்பு கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா வண்டு பூச்சி எதுவுமே வராது. நீண்ட நாட்களுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஆயில் டிஸ்பென்சர்லாம் வந்து கழுகுறதுக்கு, அதாவது இந்த மாதிரி வாய்ப்பகுதி சின்னதாக உள்ளதெல்லாம் வந்து கழுகுறதுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை ஈஸியான மெத்தடில் எப்படி கழுகணும்னு சொல்கிறேன். கொஞ்சமாக நம்ம வீட்டில் வந்து ரேஷன் அரிசி இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படிலாம் பழைய அரிசி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து டிஷ்வாஷ் லிக்விட் மட்டும் நம்ம சேர்த்துக்கணும். லைட்டாக கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம இந்த பாட்டிலை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு குலுக்கி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து நல்ல ஒரு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரிசியெல்லாம் நம்ம எதுக்கு சேர்த்துருக்கோம், நல்ல ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி க்ளீன் ஆகி வரதுக்கு தான். பாருங்கள், உள்ளே வந்து எதுவுமே போட்டு நான் க்ளீன் பண்ணவே இல்லை. அந்த அரிசி மட்டும்தான் வந்து போட்டேன். அரிசி கொஞ்சம் லிக்விடும் இல்லை சூப்பராக பல மெயின் பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலோட கீழ் போர்ஷனில் பாருங்கள். ஸோ எப்பொழுதுமே வந்து ஆயில் பாட்டிலாம் வந்து கீழே வந்து ஒரு மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல கலராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இதெல்லாமே படிஞ்சிருக்கும் பாருங்கள். இது எப்படி க்ளீனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்குன்னு வந்து எந்த ஒரு ப்ரஷ்ஷுமே தேவையில்லை. அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய இப்போ வெயில் காலன்றனால வாங்குகிற காய்கறிலாம் வந்து வதங்கி போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் இப்போ பாருங்கள், இந்த பீட்ரூட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுறேன் எப்படி கொலன்னு இருக்குது. ஸோ இதே போல் கேரட்டு இந்த மாதிரியான காய்கறிகளுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதை வாங்கிட்டு வந்ததுமே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணிங்கன்னா நல்லா ஹார்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அதே போல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வெஜிடபிளில் இருக்க அந்த ஈரப்பதம்லாம் வெளியே போனனால தான் வந்து ஒரு மாதிரி சுருங்கின மாரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா தண்ணி லைட்டாக வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போட்டு நம்ம வைக்கிறனால நல்லா நம்மளுக்கு அந்த வெஜிடபிள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் இந்த மாதிரி பூண்டெல்லாம் வந்து உரித்து வச்சோம் அப்படின்னா கலர் மாறிடும். சம்டைம் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு மாதிரி சுருங்கின மாரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா இந்த மாதிரி உரித்து வச்ச பூண்டில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா குலுக்கி எடுத்து வச்சிங்க அப்படின்னா அந்த பூண்டு நீண்ட நாட்களுக்கு வரும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும் மெயின் இந்த பூண்டை. அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன மூடி தான் எடுத்துங்க. இன்றைக்கி வந்து நான் டானிக் பாட்டில் இருக்கும்ல அதனுடைய மூடி தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக வந்து பட்டையோட தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். இது எதுக்கு சேர்த்துருக்கேன்னா பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா கபோர்டுக்குள்ளெல்லாம் வந்து நம்ம மளிகை சாமான் வைக்கிற பொருளெல்லாம் வைக்கிறோம், வச்சுட்டு அடைச்சி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பேட் ஸ்மெல் இருக்கும். அதேமாரி கருப்பாம்பூச்சி அதனுடைய தொல்லலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக பட்டையை தூள் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி உள்ளே வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா நல்ல சூப்பராக வந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது. திறக்கும் போது நல்ல வந்து வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மெயின் பார்த்திங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சி தொல்லையே இருக்காது. அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் சுவிட்ச் பாக்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி கரை படிஞ்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி சுத்தம் செய்து பாருங்கள். சூப்பராக க்ளீனாகவும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் அது கூட வந்து பேக்கிங் சோடா தான் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா கையிலேயே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு விரலை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து சுவிட்ச் பாக்ஸ்லாம் வந்து மெயின் வந்து ஆஃபில் இருக்கணும். ஆஃபில் இருந்ததுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம ஒரு சின்ன காட்டன் துணியோ இல்லை வந்து பஞ்சோ வச்சு லைட்டாக தொட்டு தொட்டு அந்த இடத்துல வந்து தேய்ச்சி விடலாம். அப்படி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சாஃப்டான ஸ்பாங் இருக்குல்ல, ஸோ இதை வச்சு கூட லைட்டாக இது பாருங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை வச்சு லைட்டாக நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெயோட பிசுபிசுக்காகட்டும் இந்த பேக்கிங் சோடா கரையை நிற்கிறதுக்கு நல்ல சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணும். ரெண்டுமே வந்து சேர்ந்து நம்ம இது பண்ணாலும் ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி நல்ல ஒரு
க்ளீனிங் சொல்யூஷன் நம்மளுக்கு சூப்பர் ரெடி ஆகி கிடச்சிருச்சு. ஸோ பாருங்கள், 2 சைடு தேய்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? நல்லா சூப்பராக வந்து நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. சுவிட்ச் பாக்ஸ்லாம் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த இடம்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் ரெகுலர் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இப்படி இருந்த கரை நல்லா சூப்பராக இந்த மாதிரி க்ளீன் ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லார் வீட்லேயுமே வந்து தொந்தரவு கொடுக்கக்கூடிய இந்த கரப்பான்பூச்சி. இந்த கரப்பான்பூச்சி எப்படி இந்த இஞ்சி வச்சு நம்ம தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி சின்ன துண்டு இஞ்சி தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி இடிகளில் கூட சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இடிகல்ல சேர்த்து நல்லா இந்த மாதிரி நுணுக்கி எடுத்துக்கோங்க. ஸோ 2, 3 முறை நல்லா இந்த மாதிரி தள்ளி விட்டு நீங்கள் நல்லா நுணுக்கி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கூட போட்டுக்கலாம். ஸோ முழுசாக இஞ்சி சேர்க்கணும் கூட அவசியம் கிடையாது. நீங்கள் இஞ்சியினுடைய தோலை வந்து தனியாக எடுத்திங்கன்னா அதை வந்து ஓவர் நைட்டு கூட நீங்கள் ஊற வச்சுட்டு இதே போல் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இஞ்சியெல்லாம் ஒரு சில டைமில் அதிக விலை இருந்துச்சுன்னா நம்மளால் செய்ய முடியாதுல்ல. அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் இஞ்சினுடைய தோலை கூட கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ வந்து வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், தட்டி எடுத்தாச்சு. ஸோ தட்டி எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இப்போ அந்த பாத்திரத்தில் நான் வந்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த நுணுக்கி வச்சுருக்க இந்த இஞ்சி எல்லாமே வந்து நம்ம இந்த பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம தண்ணியை ஊற்றிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி நேரமாவது ஊற வச்சு எடுக்கணும். ஸோ ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. ஏன்னா இஞ்சினுடைய சாறு நல்லா இறங்கணும். அப்போ தான் வந்து அது நல்லா நெடியாக இருக்கும். அவ்வளோதான். ஒரு பாக்ஸில் இது வந்து யூஸ் பண்ணாத பாக்ஸு, இந்த ஃபுட் கண்டெய்னர் கூட எடுத்துக்கங்க. இல்லை வந்து கொஞ்சமாக வந்து ஷாம்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அந்த இஞ்சினுடைய சாறையுமே ஃபில்ட்ரு பண்ணி நம்ம இதில் ஊற்றிக்கலாம். குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரமாவது ஊறணும். ஸோ நீங்கள் தோல் மட்டும் போடுறீங்க அப்படின்னா ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்களேன், தனியாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. சின்னதாக கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இது 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஈவனாக. ஸோ இந்த மாதிரி தண்ணி செஞ்ச உடனே செஞ்சிடணும். ஏன்னா வந்து நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா அந்த இஞ்சி வந்து அதோட சுண்ணாம்பு வந்து கீழே இறங்கி வந்துடும். ஸோ அதோட நெடியெல்லாம் இருக்கவே இருக்காது. இப்போ பாருங்கள், நான் வந்து டிஷ்யூ பேப்பரை தான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் நியூஸ் பேப்பர் இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அந்த தண்ணியில் முக்கிட்டு ரொம்ப தண்ணியாக எடுக்கூடாது. லைட்டாக வந்து கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா தண்ணி எல்லாமே லைட்டாக இறங்கிடும். ஸோ ஈரப்பதம் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, பொதுவாக நம்ம வீட்டில் வந்து ரொம்பவும் தொந்தரவு கூடக்கூடிய இந்த கரப்பான்பூச்சியை விரட்டடிக்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நிறைய இடத்துல நம்ம வைக்கலாம். மெயின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேஸ் அடுப்பு இருக்குல்ல, ஸோ அதுக்கு கீழே இந்த மாதிரி வச்சு விட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய இந்த மாதிரி சோஃபாலாம் இருக்கும்ல, ஸோ சோஃபா கடையிலையும் இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது கட்டிலுக்கு கீழே, அதுக்கப்புறம் வந்து பீரோக்கு கீழே. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி பிளேஸ்லலாம் வந்து ஒன்று நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோம்னா நல்லா சூப்பராக வந்து கரப்பான்பூச்சி தொல்லை வராது. அதே போல் மெயின் வந்து எலியோட தொல்லையுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி வெளியே செடிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில செடிகள்லாம் வந்து இந்த பெருச்சாலியெல்லாம் வந்து கடிச்சு விட்டுரும். ஸோ இந்த பேப்பரை இதுக்குள்ளே போட முடியாது. ஆனால் இது உள்ளே போட்டோம் அப்படின்னா தண்ணி நம்ம ஊற்ற அதனுடைய இது போயிடும். ஸோ இந்த மாதிரி செடிக்கு கீழே ஒன்று அங்கங்கே இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க. பாருங்கள், என்னோடய இந்த செடியை வந்து பெருச்சாலி ரொம்ப தோண்டி எடுத்தனால மண் ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ இதுவுமே வந்து கம்பி போட்டு தான் வச்சுருக்கேன். 4, 5 முறை வச்சுட்டு கடிச்சு விட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அதனுடைய ஸ்மெல்லுக்கு வந்து ஏறவே ஏறாது. அதே போல் தண்ணி போகிற பாத்ரூம் இந்த டேப் ஆகட்டும், அதுக்கப்புறம் கிச்சன் சிங்க் ஆகட்டும், இந்த மாதிரி ஒன்று போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா கரப்பான்பூச்சி தொல்லையே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.